பரிதாபங்கள் வந்து யூடியூப் மூலியமா வீடியோ வந்து விழிப்புணர்வு பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நீயும் படிச்சீங்க, அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி தமிழனுக்கு இல்லை. இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது. தமிழ் ஒரு பேரன்பின் தாய். தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பாக்குறீங்க? என்னல நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க? உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒண்ணும் இல்லையே. அவர் சரியா தானே சொல்லிருக்காரு. அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே, சாதிய திமிர் தானே. அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும், அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம். இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன் நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா தான் போகும். தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு, ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்காரு. கிங்டம்னு ஒரு படம். அதை வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க. திரையரங்கெல்லாம் யாரு? எப்படி இருக்கு? இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா? அவமானப்படுத்தி கேவலமா எடுத்துட்டு இந்த தமிழர்கள் நாங்கள்லாம் இலங்கையில தங்கம் தான் கடத்திக்கிட்டு இருந்தோமா? போதைப் பொருள்லாம் கடத்திக்கிட்டு இருந்தோமா? சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல. அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல. இல்லை எதுக்கு தோடுற? மலையம் எங்க இருக்கு, யாழ்ப்பாணம் எங்க இருக்கு? ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி இங்க. மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டினியூ ஒரு வழியால போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா பண்ணுவோம். அவன் தங்கம் கடத்துறான்ற. அப்ப கேட்க நாதி கிடையாது உனக்கு. கேட்க நாதி கிடையாது. எதையும் செய்யலாம். தமிழனை கேவலப்படுத்தி, தமிழனை அசிங்கப்படுத்தி, தமிழன்ட்ட வியாபாரம் பண்ணிடலாம். அப்படிதான் 60 வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, பிச்சைக்காரனாக்கி, என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியத்தை அடையாளிச்சு திராவிடங்கிறது. எங்கள் அடையாளங்கள் எல்லாம் திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு, திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது. அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல. அதனால எதையும் செய்யலாம் தமிழன். ஏன்னா அவனுக்கு இன உணர்வு, மான உணர்வு ஒண்ணும் கிடையாது. அவன் மானம் கட்டவன். அதனால அந்த திமிர்ல நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வெளியிட்டுக்கிட்டு சட்டை பண்ணிட்டு வரலாற்றை திருச்சி என் நிலத்துல, என் திரையரங்க, என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனாலதான் நீ ஓட்டிட்டு இருந்துட்டா. இந்த 2 நாள் எடுக்கல என்ன நடக்கும் பாரு. ஒரு தேட்டர்ல படம் ஓடாது, எந்த படமும் ஓடாது. சேட்டை தானே இதெல்லாம். அறிக்கை கொடுக்குறேன், நாகரிகமா கடிதம் கொண்டு கொடுக்குறேன், எடுத்துருங்கன்ட்டு. அப்படியே என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது, என் இனத்தின் மானத்தை வித்து. அப்படி என்ன தேவைப்படுது?